السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், 11 நாட்கள் நாம் தொடர்ச்சியாக இந்த துஆவை ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 1000 மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் நமக்கு உதவி செய்கின்றான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள், கவலைகள், இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு அல் குர்ஆனினுடைய வசனமாக இருக்கின்றது. அல் குர்ஆனிலே நபிமார்கள் ஓதிய துஆக்கள் இருக்கின்றது, ரசூல்மார்கள் ஓதிய துஆக்கள் இருக்கின்றது. இறைநேசர்கள் ஓதிய துஆக்களையும் அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். இந்த துஆவும் மிகவும் சிறந்த ஒரு துஆ. அல் குர்ஆனினுடைய 8வது அத்தியாயத்தின் 9வது வசனம். நாம் இந்த துஆவை 14 தடவைகள் ஓதுவோம். தொடர்ச்சியாக 11 நாட்கள் ஓதுவோம். இத் தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் அன்னி முமித்துக்கும் பிஅல்ஃபிம் மினல் மலாயிகதி முர்திஃபீன். இத் தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் அன்னி முமித்துக்கும் பிஅல்ஃபிம் மினல் மலாயிகதி முர்திஃபீன். நினைவு கூறுங்கள், உங்களை இரட்சிக்குமாறு உங்கள் இறைவனின் உதவியை நாடிய போது அணி அணியாக உங்களை பின்பற்றி வரக்கூடிய 1000 மலக்குகளை கொண்டு நிச்சயமாக உங்களுக்கு உதவி புரிவேன் என்று அல்லாஹ் உங்களுக்கு பதிலளித்தான் என்று பொருள்படக்கூடிய இந்த குர்ஆனினுடைய வசனத்தை நாம் ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு நமக்கு உதவி செய்வான். இக்கட்டான சூழ்நிலைகளின், கவலைகளில், கஷ்டங்களில் நாம் இந்த குர்ஆனினுடைய வசனத்தை அதிகமாக ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அல்லாஹ்வினுடைய உதவிகள் நமக்கு கிடைக்கும்.